சரி. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து இங்கருந்து ரிவர்ஸ் ஆயிட்டுருக்கு. சரியா? அது ரிவர்ஸ் ஆகுற ஏரியா ஜோன் வந்து இது. இதோ இங்க ஸ்விங் இருக்கு. இந்த மாரி இதுலருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டுருக்கு. சரியா? இப்ப இது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்படியே வந்துட்டுருக்கா? இது இந்த ஏரியாவை நோட் பண்ணுங்க. இந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்போ மேலே போயிருக்கு. இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கா? இது ஏன் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இதை நான் இப்படியே இந்த ஏரியா நான் இழுத்தேன்னு வைங்களேன். இங்கே பார்த்தீங்களா? ஏற்கனவே இங்கே இருந்த ஒரு ஸ்விங்கு தான் இந்த இடத்துல வந்து இதுக்கான ரிஜெக்ஷனாக ஆக்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான். இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன் மெயினாக. இதை நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். உங்களுக்கு ஆனால் இதில் வந்து சில இது வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் தெரியுதா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கேண்டல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நடந்துக்காது. இப்போ கரெக்டில் மார்க்கெட்டில் இருக்கோம்னா இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமா? இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு வேளை ஷார்ட் பண்ணியிருந்தோம்னு வைங்களேன், இந்த இடத்துல நமக்கு அடி தான். இங்கே இது பண்ணிவிட்டு இங்கே 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 இது சொல்லி தான் 1:4 வருதா? இந்த இடத்துல ஒரு வேளை நம்ம இதுக்கு இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த கேண்டல்லே ஸ்டாப் லாஸ் போயிடுச்சா? ஸ்டாப் லாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு? நேராக போயிட்டு இங்கே இருக்கிற ஒரு ஸ்விங்கில் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த இடத்துல க்ளீனாக எந்த ஸ்விங் இருக்குன்னு பார்த்தோன்னா உண்மையிலே பார்த்தோன்னா இந்த ஸ்விங் தான் நல்லா க்ளீனான ஸ்விங்காக இருக்குது. ஆனால் இது ரிவர்ஸ் ஆனது என்னமோ இந்த ஸ்விங்கில் இருந்து தான். அப்போ டெம்ப்ளேட்டாக இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இது நடந்துச்சுன்னா இது இல்லைன்னா இப்படி இப்படி அப்படி ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். இது நடக்கிறப்ப இந்த இடத்துல ரியாக்ஷன் கிடைக்கிது அப்படின்னா வெயிட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கீழே போகிற டைமில் ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயா ஒரு இடத்துல செல் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நிறையா ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா 1:2 போகிறதுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் அது போகிறதுக்குள்ளே நமக்கு வந்து எமோஷன்ஸ் ரொம்ப ப்ளே ஆயிரும். ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இன்னொன்று இதை பாருங்கள், இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த ஸ்விங்கில் வந்து அது வந்து சப்போர்ட் எடுத்து ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட்டோட மூமெண்ட்டு பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் இருக்கா? இம்பல்சிவாக இருக்கும் மூமெண்ட்டு. அவ்வளோதான். இதுதான் மேட்ரு இதில். வேறு இங்கே நமக்கு சொல்கிறதுக்குலாம் இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நமக்கு நல்லா மார்க்கெட்டோட ஃப்ளோ வந்துட்டு கீழே போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஜோன்லாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஷார்ட் எடுக்கிறது வந்து ஒரு ஒர்த்தான ஐடியா. இது ஒர்த்தான ஐடியா பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம ஷார்ட் எடுக்கலாம். இங்கேயே நமக்கு 1:2 முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கடுத்து நியூஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்க, 1:2லாம் இல்லை, அதுக்கு மேலேயே வந்திருக்கு. 1:5 வந்திருக்கு. நமக்கு அவ்வளோ தேவையில்ல. 1:2ல் 80% வெளியே வந்துட போகிறோம். அவ்வளோதான். 1:2 வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், நியூஸ் கேண்டலுமே கீழே தான் போயிருக்கு. இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்குன்னு. அவ்வளோதான். இதெல்லாம் தான். இன்னொன்று இதை பாருங்கள். இது ரொம்ப 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 நீங்கள் பார்த்தோன்னே இந்த இடத்துல சொல்லலாம் என்ன நடந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கெட் வந்திருக்கா, ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகி இப்படியே வந்துகிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இங்கேருந்து இது இந்த மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ திணறி ஏறி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சப்போர்ட் லெவல் உடச்சிருக்கு. இங்கேருந்து இதே தூரம் இங்கேருந்து இங்கே வரதுக்கு இவ்வளோ நேரம் தான் இருக்குது. இவ்வளோ சின்ன டைமில் இங்கே கீழே இறங்கி வந்துருச்சு. ஆனால் மேலே போகிறதுக்கு அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் ஆயிருக்கு அது மேலே போகிறதுக்கு. டைம் பாருங்கள். இன்னொன்று, கேண்டிலோட வால்யூம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. எவ்வளோ சின்ன 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 கேண்டிலாக இருக்குது. அப் கேண்டில் ஃபுல்லாகவே. ஆனால் டவுன் கேண்டில் ஃபுல்லாக பெருசாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வீப் பண்ணுது லிக்விடிட்டி அப்படின்னா, ஐ மீன் அதான் உங்கள் விஆர்சி ஜோனு. மார்க்கெட் ஆல்ரெடி கீழே வந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மொமெண்டமே இல்லை. அந்நேரம் ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு பிஓஎஃப் நடக்கு பார்த்தீங்களா? இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். இதுதான் உங்களுடைய ஹை ப்ராபபிலிட்டி பிஓஎஃப்.
ஆனா இந்த பிஓஎஃப் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கரெக்ட்டா? இந்த மாதிரி நீங்க ஒரு செட்டப்க்கு வாரத்துல ஒரு ட்ரேட் நீங்க எடுத்தீங்கனாலே உங்களுக்கு போதும். அவ்வளோதான். இப்படி நீங்க மார்க்கெட் அப்ரோச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வேற மாரி தெரியும்.